வரகாத்துது. எமது வில்வெளி கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட குடியேற்றத்தினர் வசித்து வருகின்றோம். எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை காணப்படுகின்றது. இக்குடிநீர் பிரச்சனையை நிவர்த்தி செய்திருக்கின்ற தனவந்தர்கள் எங்களுக்கும் குடிநீர் வசதியினை ஏற்படுத்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இக்குடிநீர் வசதியினை ஏற்படுத்தி தருகின்ற தனவந்தர் மற்றும் அதோடு தொடர்படுகின்ற அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. 2024 12ஆம் மாதம் 15ஆம் தேதி இன்று சதக்கா யூகே நிறுவனத்தினூடாக ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தல், மலசல கூட அமைத்து கொடுத்தல், நீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தல், மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தல், உலருணவு வழங்குதல், சுயதொழில் வாய்ப்பு போன்ற விடயங்களை செஞ்சு வருது. இன்று வாட்டர் டேங்க் ப்ராஜெக்ட் ஓப்பனிங் செரமனி டோனர் நேம் டர்போ டென்டல் லெபோரட்டரி எல்லாம் சந்திச்சாங்க. யாருண்டா முகமது சஃப்ராஸ் சர்ஃபுதீன் அண்ட் ஃபாத்திமா சினாஸ் சகாப் என்பவர் சந்திக்காங்க. லொகேஷன் வில்வெளி கினியன்ற இடத்துல. ப்ரொஜெக்ட் நம்பர் 696 வாட்டர் டேங்க் ப்ராஜெக்ட் 133 சதக்கா யூகே நிறுவனத்தினூடாக இதை தந்திச்சாங்க. அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வேண்டி தந்தார்களோ அவர்களுடைய நோக்கம் நிறைவேறால் அங்கீகரித்து அருள் புரிவனாக. ஆமீன். மற்றும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் வாழி நல்ல பரக்கத்தையும் பொருளாதார அபிவிருத்தியையும் அல்லாஹ் வழங்குவனாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் அனைவரும் பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க யா அல்லாஹ் அவங்களுடைய இன்மையிலையும் மறுமையிலையும் சிறந்த கூலிகளை வழங்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சதகா ஜாரியாவாக நிரந்தரமாக யா அல்லாஹ் சுருக்கத்துக்கு அழைக்கக்கூடிய நன்மையாக ஆக்கி கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதன் மூலமாக யா அல்லாஹ் பிரயோசனம் அடைகிற அனைத்து நன்மைகளை நம்ம சேர்த்து வச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் அனைத்து ஏற்பாடு நம்ம கபூல் செய்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களுடைய என்னென்ன திட்டங்கள் இருக்கு அந்த அத்தனை திட்டங்கள் நீ கபூல் செய்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் மென்மேலும் யா அல்லாஹ் இதே போன்ற வேலைகளை செய்து யா அல்லாஹ் ஏழைகள் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இயேசுக்கு நல்ல பணப்பங்கை அவர்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எனது வாக்கு அங்கீகரித்துக் கொள்வாயாக.